கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே 40 நாள் உபவாசம் நிறைய இடத்துல, நிறைய சர்ச்சில் லென்த் டேஸில் 40 நாள் சர்ச்சில் உபவாசம் இருப்பாங்க. நிறைய கன்வென்ஷன் பிரசங்கம், 40 நாள் காலையில் ஜெபம், 40 நாள் நைட்டு ஜெபம் நிறைய சர்ச்சில் நடந்துட்டு இருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நிறைய குடும்பத்தில் சர்ச்சை போயிட்டு இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இந்த வருஷத்திலே 40 உபவாச நாட்கள், 40 தியானம், இரவு நேரத்திலே எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும், 40 செய்திகள், பெரிய வெள்ளிக்கிழமை அது வரைய ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட விடாமல் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா மெசேஜுமே கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானவர் பேச வேண்டும். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஓசியா 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம தியானிக்கும் போதே வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க டெய்லி கேட்கறவங்களுக்கு தெரியும் இந்த வசனம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு சொல்லி. என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? நாங்க தான் 40 நாள் உபவாசம் இருக்கிறோம்ல, உங்க செய்தி தான் நாங்க டெய்லி கேட்கிறோம்ல, நீங்க சொன்னபடிலாம் நாங்க இப்போ வீட்டுல நாடகம் பார்க்கறது இல்லை, படம் பார்க்கறது இல்லை, செல்போன்ல தேவையில்லாம பார்க்கறது இல்லை, எத்தனை காரியத்துல மனம் திரும்பி இருக்கோம். நீங்க பேசுற ஒவ்வொரு மெசேஜ் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நாங்களும் உபவாசம் இருக்கிறோம். நாங்களும் நைட்டு ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறோம், காலையில் ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறோம். நாங்களும் இப்போ 40 நாளில் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கோம். இரவும் போலுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, உங்களுக்காக எத்தனையோ காரியத்துக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். சில வசனம் எச்சரிப்பாக வரும்போது அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்படின்னா என்ன பிரதர்? என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் உள்ள காரியத்துக்காக கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அது ஒரு வேதனையான விஷயம். ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பிள்ளை எப்போ வழி விலகி போனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது அம்மா அப்பா விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, சர்ச்சில் திடப்படுத்தல் படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்த பிள்ளை தான், கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்த பிள்ளை தான், அம்மா அப்பாவுக்கு கீழ் படிந்த பிள்ளை தான், சர்ச்சில் போதகருக்கு கீழ் படிந்த பிள்ளை தான், முழு பைபிளை வாசித்து முடித்த பிள்ளை தான். ஆனால் ஒரு வாலிப வயசு வரும்போது சிருஷ்டிகரை நினையாமல் வேற யாரையோ ஒரு ஃப்ரெண்டை நினைச்சு உலக வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கி அப்புறம் கண்ணீர் வாழ்க்கை, அப்புறம் வேதனை, அப்புறம் நிந்தை, அப்புறம் அவமானம், அப்புறம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்புறம் ஜெபிக்கும் போது ஜெபம் வராது. அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது.
இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. என்னைய வேணா சொல்றேன், உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும். அப்படியாவது நீங்க புரிஞ்சுக்கலாம். நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம சிந்தனைக்குள்ள என்ன போராட்டம் இருக்கு, நம்ம கண்கள்ல என்ன போராட்டம் இருக்கு, நம்ம காதுல கேட்கிற சத்தங்கள் என்ன சத்தம், நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம தேவனை நினைத்து கொண்டிருக்கிறோமா, இல்ல உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தை ரொம்ப ஆசையா நினைச்சு கர்த்தரை நம்ம 2வது நினைச்சிட்டு இருக்கிறோமா? என்னை வெறுத்து அப்படின்னா அதுல நிறைய ஆழமான கருத்து இருக்கு. இதை ஏன் நான் உங்களுக்கு ஆழமா சொல்லித்தரேன் அப்படின்னா, 40 நாள் உபவாசம் இருந்தா கூட, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உபவாசம் இருக்கிறேன் பிரதர், நீங்க சொல்ற மாதிரி நான் உபவாசம் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா கூட, அவங்க இருதயத்துக்குள்ளே நிறைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சில குடும்பத்திலே இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் முன்னாடி வைக்கிறார். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள செய்தியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் வசனத்தினுடைய அந்த ஆழத்துக்குள்ள கொண்டு போயிட்டே இருப்பேன். ஆவியானவர் எப்படிலாம் பேசுறாரோ அப்படிலாம் கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கா? அதை நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால், இப்ப முதல் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாரு? இப்ப நீங்க செக் பண்ணலாம். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு அலைந்து திரியும் போது, இப்ப பாயிண்ட் புரிஞ்சுட்டா? நிறைய வீட்டுல காலையில ஜெபம் பண்ணிட்டேன், நைட்டு ஜெபம் பண்ணிட்டேன், காலையில பைபிள் வாசிச்சேன், நைட்டு பைபிள் வாசிச்சேன் அப்படிம்பாங்க. ஆனா பகல் நேரத்துல தேவையில்லாத வீட்டுல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத ஃபோன் கால் பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் பல இடத்திலே பல காரியங்களை மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சொத்து வாங்கலாம், இல்ல அவங்க பெரிய ஒரு வியாபாரியா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம். சிந்தனைக்குள்ள பார்த்தா நிறைய பொய் பேசி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு பல கால்குலேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு அலைந்து திரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன வேணும் அப்படின்னா, சொத்து சேர்க்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய நகை சேர்க்கணும், நிறைய வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்லா வாழணும். இது ஒண்ணு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. காலையில எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், நைட்டு எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், கர்த்தரை விட்டு சில நேரத்துல அலைந்து திரிந்து அவர் நைட்டு டயர்டாகி வந்து வண்டி படுத்துரும். கேட்டா முடியல அப்படின்றோம். என்ன காரணம்? அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில நேரத்திலே வேற எங்கேயோ போய் சிக்கி கொள்ளுவாங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு, அந்த வேடை தான், கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடியினால். இப்ப சில வீட்டுல வயசான பாட்டிமார் இருப்பாங்க, தாத்தாமார் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கூட இந்த பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, நிம்மதி இல்லை பிரதர், என் பேரன் பேத்தி பார்த்து ரொம்ப நாளாச்சு, என் பிள்ளை பேசாம இருக்கு, என் பையன் பேசாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய், இல்ல ஒரு 4 வீடு தள்ளி போய் உட்கார்ந்து நல்ல கதை பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிம்மதி இல்லையா, குடும்பத்துல யாரோ பேசலையா, அப்படியே தள்ளி அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் தள்ளி போய் பேசுனதை பத்தி பிரச்சனை இல்லை. அங்க எத்தனை வீணான வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. சில நேரத்துல பரிசுத்தவான்கள் தப்பா பேசியிருப்பாங்க, சில நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, அடுத்த குடும்பத்தை கெடுத்து பேசியிருப்பாங்க, இன்னொரு நபரை யாரையோ அவங்க இல்லாத நேரத்துல பேசியிருப்பாங்க, புறங்கூறியிருப்பாங்க, அவதூறா பேசியிருப்பாங்க, வீண் பேச்சு பேசியிருப்பாங்க, தேவையில்லாத காரியங்களை பேசியிருப்பாங்க. அது எல்லாமே அபிஷேகத்தை குலைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தடையா மாறிடும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா, முதல்ல வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும்.
கர்த்தரோடு இசைந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேற வேற ஃப்ரெண்டோட, வேற வேற மனுஷனோட, வேற வேற இடத்துல இசைந்து இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை உள்ள வரும். ஏன்னா டெய்லி அவங்கள்ட்ட ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் பேசி பேசி பழகிருவாங்க. 40 நாள் உபவாசம் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த பேசுறத நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டு சில குடும்பத்துல சின்ன வயசுலேருந்து பழகியிருப்பாங்க. சில குடும்பத்தில காலேஜ் படிக்கும்போது பழகியிருப்பாங்க. அப்படியே சில குடும்பத்துல ரொம்ப வருஷமா பழகியிருப்பாங்க. வியாபாரத்துல உள்ள ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். இல்ல தேவையில்லாத அசுத்தமான ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் நெறைய இருக்கு. தவறான தொடர்பா இருக்கலாம். பல காரியங்கள் இருக்குல்ல. ஆனா 40 நாள் உபவாசம் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? அவங்க யார்ட்ட பேசிட்டு இருக்காங்க? 40 நாள் உபவாசம் இருந்தா கூட, அவங்க செல்ஃபோன்லேருந்து இன்னும் யார்ட்டயோ ஒரு ஆள்ட்ட தேவையில்லாத ஒரு நபர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நெறைய வீட்ல நார்மலா நடக்கும். வெளிய தெரியாத மாரி நல்ல பிள்ளை மாரி உட்கார்ந்திருப்பாங்க. கேட்டா எங்க வீட்ல உள்ளது இவருக்கு சொல்றா அப்படிம்பாங்க. கர்த்தருடைய ஆவியும் திட்டமா பேசுவார். சில வீட்ல இது நடக்கும். வெளிய தெரியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த வசனம் வராது. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ! ஏன்னா இப்ப சில குடும்பத்தில அவ இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருப்போம். இல்லன்னா அவங்க வீட்ல போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிறபடியினால். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியமான வேர்ட். ரொம்ப முக்கியமான வேர்ட். 50 ட்ரிப் நீங்க அந்த வசனத்த, அந்த வார்த்தைய மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும், உங்க கூடயே பேசுவார். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால், செத்தா பரலோகத்துல நிக்கணும். அது உண்மதான். நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. நன்மை செஞ்சா நித்திய ஜீவன். தீமை செஞ்சா நித்திய ஆக்கினை. இந்த பூமியில நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்ட சட்டம். கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கைக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும். இருக்கிற கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல நம்ம பைபிள் வாசித்து, நம்ம மனம் திரும்பி, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து, நம்ம பரலோகத்துல போக வேண்டியிருக்கு. ஆனா அலைந்து திரிந்தால் அங்க என்ன ஆவி இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துல குடும்பத்துக்காக ஓடுறாங்க, வேலைக்காக ஓடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு. யார்ட்டயா போய் ஒரு ரூ. 500 ரூ. 1000 பணம் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க சூழ்நிலை வேற. ஆனா சில குடும்பத்திலே வீட்ல சகல செழிப்பு இருக்கும். ஆனா வீட்ல உட்கார மாட்டாங்க. ஒரு மாத்திரைய போட்டாவது ஒரு 4 வீட்டு தள்ளி போய் பேசிட்டு வந்துருவான். கேட்டா, நான் 4 வீட்டுக்கு தள்ளி போய் பேசினா எனக்கு ஒரு தூக்கம் வரும். அவங்க தான் என்ட்ட நல்லா பேசுவாங்க அப்படிம்பாங்க. எங்கேயாவது போய் ஒரு தேவையில்லாம கதைய பேசிட்டு வரணும். 40 நாள் உபவாசம் இருந்தா கூட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டயத்த வேஸ்ட் பண்ணணும். அப்பதான் நைட்டு படுத்தா தூக்கம் வரும். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு ஐயோ! என்ன பிரதர், நைட் நேரத்துல நீங்களே பயங்காட்டிட்டீங்க போல இருக்கு. நாங்களே கொஞ்ச நேரம் செய்திய கேட்டு நிம்மதியா படுத்து தூங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா அப்படி இல்ல. ஐயா அப்படி இல்ல. நம்ம நேரத்த பிசாசு திருடுது. பிசாசு திருடுது. 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு தேவன் நெறைய டைம் கொடுத்திருக்காரு. 5 மணி நேரம் தூங்கலாம், 6 மணி நேரம் தூங்கலாம், 7 மணி நேரம் தூங்கலாம். நல்லா தூங்கலாம் தப்பில்ல. ஆனால் செல்போன்ல எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது? படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது எவ்வளவு வேஸ்ட் ஆகுது? தேவையில்லாமல் அலைந்து திரியும்போது எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாச்சு அப்படின்னா, டெய்லி நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும்ல. இப்ப என் வாழ்க்கையில நான் உண்மையாவே சாட்சியாவே சொல்ல முடியும். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, பிரதர் நீங்க டெய்லி பேசுறது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது. நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டதுனால, சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டு,
கையில் ₹1 இல்லாமல் கடனில் கஷ்டப்படும் போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நம்ம கையில் ₹1 கூட இல்லாமல் இருக்கும்போது மனைவி பிள்ளை மட்டும்தான் கூட இருப்பா. ஒரு அனாதை போல தான் வாழ்க்கையாக இருக்கும். கண்ணீர் வாழ்க்கையாக தான் இருக்கும். உடைந்து போன ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். நெருக்கப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் வரையும் அப்படிதான் இருக்கு. நான் தனியா வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒரு அந்தமான் தீவு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன். வசனம் புரியலையா மறுபடியும் வாசிப்பேன். வசனம் புரியலையா மறுபடியும் வாசிப்பேன். ஒரு மனுஷன் தனிமையா இருக்கும்போது, குடும்பமா இருக்கும்போது தேவன் பேசிட்டு இருப்பார். ஆனா அலைந்து திரியும் போது தேவன் பேச மாட்டார். அந்த வேடை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது என் கூட பேசுவார். அதே போல நீங்க தேவனுடைய பாதபடியிலே அமர்ந்து இருக்கும்போது, காத்து இருக்கும்போது உங்க கூட பேசுவார். ஆனா சும்மா 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 அலைந்து திரிந்தால் எப்படி பேசுவார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துல தாழ்த்துறீங்க, அர்ப்பணிக்கிறீங்க, மனம் திரும்புறீங்க. ஆனா அலைந்து திரிந்தால் டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அதுதான் அழகா சொல்லிட்டாரு. முதல்ல சொல்லிட்டாரு, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். என்ன பிரதர் நைட் இப்படி சொன்னா, நாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் தான் நாங்க வெளியில போய் கதெல்லாம் பேசிட்டு வருவோம். இனிமே அது கூட போக முடியாதா? இனிமேல் போனீங்கன்னா நேரா நியாயத்திற்கு நாள் தான். இந்த வசனம் யார் வீட்டுக்குலாம் வருதோ, இந்த வசனத்தை நீங்க யாரெல்லாம் இனிமேல் கீழ்ப்படியிலையோ, அதுக்கப்புறம் நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவீங்க. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு பயமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மனம் திரும்பி கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். நான் 40 நாள் உபவாசம் கூட இருப்பேன், சாப்பிடாம கூட இருப்பேன். ஆனா பேசாம இருக்க முடியாது. நான் என் 2 பேர்ட்ட போய் கதை பேசினதா எனக்கு தூக்கம் வரும். எனக்கு 2 ஃப்ரெண்டு தான் இருக்கா. அந்த 2 ஃப்ரெண்டுகிட்ட நான் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஃபோன் பேசி வம்பா போயிருந்தாங்க. லாஸ்ட் பார்த்தா ஒரு ₹100 கூட பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு கடைசி காலத்துல அப்படிதான் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் ஃபோன் பேசுறோமா, அந்த 1/2 மணி நேரத்துல 3 அதிகாரம் பைபிள் வாசிச்சிருக்கலாமே. 1 மணி நேரம் ஃபோன் பேசுறோமா, 1 மணி நேரத்துல ஒரு 5 அதிகாரம் நிப்பாட்டி நிதானமா தியானிச்சிருக்கலாமே. 1 மணி நேரம் முழங்கால நின்னு ஜெபம் பண்ணிருக்கலாமே. அந்த வீண் வார்த்தையினால எவ்வளவு நஷ்டம். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால் அவர்களுக்கு ஐயோ. அந்த குடும்பத்துக்கு ஐயோ. சில குடும்பத்துல நஷ்டம் எப்படி வருது, நஷ்டம் எப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பேசுற வீணான வார்த்தை வறுமையை கொண்டு வருமா? என் வாழ்க்கையெல்லாம் நான் வறுமையிலே கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்? வறுமையில கஷ்டப்பட்டிருக்கேன். வறுமை அப்படின்னா ரவிராஜுக்கு நல்லாவே தெரியும். என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும். வறுமை அப்படின்னா என்னன்னு தெரியும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்ம எதை செஞ்சாலும் அதுல ஒரு வறுமை வந்துரும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து நடக்கும்போது நம்மளை பலவீனப்படுத்திடும். ஆனா கையில பைபிள் எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து வாசித்து பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர முடியும். சில குடும்பத்திலே பிரதர் நாங்களே கொஞ்ச நேரம் செய்தி கேட்கிறோம், எங்களுக்குன்னு சொல்லி 1 2 ஃப்ரெண்டு தான் இருக்கு. அவங்க தான் ஒரு 5000 தருவாங்க, 10,000 தருவாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்க அப்பப்போ பேசிட்டு இருப்போம். அப்ப எதுக்காக பேசுறான்னு சொல்லி பார்க்கும்போது பணத்துக்காக பேசுறாங்க. சில குடும்பத்துல, எல்லாரும் கிடையாது, சில குடும்பத்துல ஒரு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில அபிஷேகம் செயல்படும். வேதத்தை தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். ஆனா உலகத்துக்குள்ள போய் மல்லு கட்டும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்தோடனே டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட வேலையை வேகமா செஞ்சுட்டு
ஒன்று சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் இருக்கிற பகுதியிலே இடையங்குடின்னு சொல்லி ஒரு பகுதி உண்டு. அதில் போய் தேரிகாட்டில் போய் அழகாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுவேன். இல்லைன்னா அங்கே கொண்டு போய் பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். காலையில் போயிடுவேன். 6 மணிக்கு பார்த்தா தேரிகாட்டில் இருப்பேன். நைட்டு ஒரு 5:30க்கு பார்த்தா தேரிகாட்டில் இருப்பேன். 6:30க்கு 6:45 பார்த்தா வீட்டுக்கு வந்துடுவேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன். மறுபடியும் 8 மணிக்கு போய் பார்த்தா தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இருட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஓடி போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. அதனால பல மணி நேரம் உட்கார்ந்துருப்பேன். வசனத்திலே உட்கார்ந்துருப்பேன். புரியாது. மறுபடியும் வாசிப்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு விலகி போறபடினால் அவங்களால அந்நிய பாஷையும் பேச முடியல, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல, நிரப்பப்பட முடியல. காரணம் என்னன்னு சொல்லி பல மடங்கு எனக்கு தெரிந்த மாதிரி நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்ததில்ல. நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடினால், கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்தால் அவங்க எப்போ உட்கார்ந்து பைபிள் வாசிப்பாங்க? பிசாசு நேரத்தை திருடுறான். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு உட்கார்ந்தா குடும்ப ஜெபம் பண்ணிடலாம். ஆனா புருஷன் 9 மணிக்கு வெளியில சுத்திட்டு வரும்போது குடும்ப ஜெபம் எல்லாம் போயிருது. அவர் ஒரு தீர்மானம் எடுத்து நான் 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும், நான் டெய்லி 8 மணிக்கு வீட்டுல இருந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு 8:30 மணிக்கு நான் வீட்டுக்குள்ள வரணும், 9 மணிக்கு நான் வீட்டுல வந்து குடும்ப ஜெபம் பண்ண சொல்லி கணவர் தீர்மானம் பண்ணணும். மனைவி வீட்டுல 8 மணி 9 மணிக்குள்ள சமையல் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்பந்தான் நைட் நேரத்துல ஒரு குடும்ப ஜெபம் பண்ண முடியும். வீண் வார்த்தையோ தேவையில்லாமையோ பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணும்போது அவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அதனால நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் சரிதான்ப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்கீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்காம எத்தனை கிறிஸ்டியன் இருக்கிறாங்க? வேதத்தை யாராவது கீழ்ப்படியாமல் அசட்டே பண்ணுனா பைபிள்ல ஏகப்பட்ட தண்டனை எழுதி வச்சிருக்காரு. என் வாழ்க்கையில நான் 2014 கடைசி 2015க்கு அப்புறம் தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு உயிர் பிச்சை போட்டாரு. அதனால இன்னைக்கு வரைய கையில பைபிள் எடுத்து வாசிக்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ஆவியான திட்டமா பேசுவார். நான் யோசிப்பேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேனே, என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிப்பேன். இன்னைக்கு நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது உங்க கூட அப்படி ஆவியானவர் பேசுறாரா? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தானே ஆசீர்வாதம். இன்னைக்கு கீழ்ப்படிறதும் கிடையாது, ஒரு உணர்வும் கிடையாது, துன்மார்க்கமா வாழ்றது, துணிகரமா வாழ்றது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு வாழ்றது. அப்புறம் எப்படிப்பா ஆசீர்வதிப்பார்? ஏன்னா நிறைய குடும்பத்துல வீட்டுல எனக்கு நிறைய பிரச்சனை பிரதர், எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை பிரதர் அப்படிம்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்காது. கணவர் பார்த்தா ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாரு, மனைவி பார்த்தா என் கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அலைந்து திரியக்கூடாது. அலைந்து திரிந்தால் அந்த குடும்பத்துக்கு ஐயோ. இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப கடைசி காலத்திலே கிருபையின் காலத்திலே இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட இன்னும் மனம் திரும்பாத எத்தனை துணிகரமான எத்தனை குடும்பங்கள் இருக்கு. 40 நாள் உபவாசம் கூட நம்ம தேவனோட சமூகத்துல இருந்துடலாம். ஆனால் 24 மணி நேரம் வாழ்க்கையை கொஞ்சம் பிரிச்சு அந்த 24 ஹவர்ஸ்ல நான் எவ்வளவு வேஸ்ட் பண்றேன், எத்தனை மணி நேரம் நான் வேஸ்ட் பண்றேன், என் வாழ்க்கையில எப்படிலாம் டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நான் யாரு கூட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். அவர்கள் என்னை விட்டு அலைந்து, அந்த வேர்டு ரொம்ப மோசமான வேர்டு, என்னை விட்டு அலைந்து அலைந்து திரியும் போது அங்க நஷ்டம் இருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிரும். எனக்கு ஒரு வருஷம் முன்பாக ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்களுடைய தாய் தான் எனக்கு அந்த
கூப்பிட்டாங்க. என் மகன் ஐசியூவால இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபக்குறிப்பு. உங்க மகளுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. காலேஜ் படிக்கிறா. ஃப்ரெண்டு பைக்ல பின்னாடி உட்காந்து போனான். அந்த வண்டி வந்து கொஞ்சம் கூடுன வண்டி. அந்த பையன் போகும்போது கொஞ்சம் முன்னாடி வீல தூக்கியிருக்கான். அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆகல. என் பிள்ளை பின்னாடி இருந்தவ அப்படியே விழுந்துட்டா. கரெக்ட்டா மண்டையில மட்டும் தான் அடிபட்டிருக்கு. வேற எங்கேயும் அடிபடல. டாக்டர் சொல்லிட்டாங்க, பொழைக்க மாட்டாங்க. கோமா ஸ்டேஜ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பொழைக்க வாய்ப்பு இல்ல. ஐசியூவால இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஜெபக்குறிப்பு. தாய் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. ஒரு வாலிப பிள்ளைய காலேஜ் அனுப்பும்போது, காலேஜ் பத்திரமா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அந்த இடத்துல போன இடத்துல ஒரு சின்ன ஒரு பைக்ல ஒரு ரவுண்ட் அவ்வளவுதான். ஆனால் அந்த பிள்ளை மரண தருவாயில இருந்துச்சு. ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாமல் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு அலைந்து திரியும் போது அவர்களுக்கு ஐயோ. அவர்களுக்கு ஐயோன்னு என்ன அர்த்தம்? அவங்க எங்கேயோ அலைந்து திரிஞ்சிட்டாங்க. அதனால அவர்களுக்கு ஐயோ. அவ்வளவுதான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே இப்ப என் வாழ்க்கைய சொல்றேன்ப்பா. அதுதான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான்லாம் கர்த்தரை விட்டு அலைந்து திரிஞ்சு வம்பா போயி, இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா நாசமா போய் அழிஞ்சு, ஒண்ணும் இல்லாம நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது. நான் கர்த்தரை விட்டு நான் அலைந்து திரிஞ்சிருக்கேன்னு சொல்லி என்னைய நான் வாசித்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வந்து துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். இதுதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து கண்டுபிடிச்ச உள்ள ரிசல்ட். ஏன் ரிசல்ட்? பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அப்ப என்னப்பா செய்யணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து, உண்மையா வாழ்ந்து, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவ்வளத்தையும் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை உங்க கையில தரேன்ப்பா. நான் இப்படிதான்ப்பா இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்குப்பா. நீங்க எதிர்பார்க்கிற உண்மைலாம் என்கிட்ட இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற நீதி என்கிட்ட இல்லப்பா. என்கிட்ட இவ்வளவு குறை இருக்கு. நீ மன்னிப்பீங்களா? தாழ்த்த ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தாழ்த்துற ஜெபமே இல்ல. மனம் திரும்புற ஜெபம் இல்ல. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஜெபம் இல்ல. 24 மணி நேரமும் அலைந்து திரியிற குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துல ஜெபக்குறிப்பு வரும். என் புருஷன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறார் பிரதர். அலைந்து திரியிறாரு. அந்த வீட்டம்மா புலம்பிட்டு இருப்பாங்க. இவர் எங்க போறாரு, எங்க இருக்காரு தெரியலையே பிரதர். என்ன பண்றாரு தெரிய மாட்டேங்குது பிரதர். வீட்டுக்கு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காரு பிரதர். இதெல்லாம் நிறைய வீட்டுல உள்ளதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவர்களுக்கு கேடு வரும். முதல்ல சொல்லிட்டாரு அவர்களுக்கு ஐயோ. 2வது சொல்றாரு ஆபத்து வரும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, அதுல ஒரு முக்கியமான வேட நான் நிப்பாட்டி சொல்லி தரேன். கர்த்தர் இல்லாமல் வெளியில தனியா புறப்பட்டு போகும்போது ஐயோ அப்படிங்காரு. ஆபத்து வரும். ஒரு ரெட் அலர்ட் கொடுக்காரு. 40 நாள் உபவாசம் இருக்கும்போது கூட எனக்கு எல்லாம் தெரியும். நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். நான் சாப்பிடாம இருக்கேன். ஆனாலும் கர்த்தரை விட்டு அலைந்து திரிகிற சில குடும்பங்கள் சபைகளிலும் உண்டு, வேற வேற தேசத்திலையும் உண்டு, ஆன்லைன்லுமா கேட்கிற எல்லா குடும்பத்திலையும் அங்கங்க சில குறைகள் உண்டு. அதனாலதான் கர்த்தருடைய ஆவியார் இந்த வசனத்தை கொடுத்திருப்பாரு. அதனால யாரு வீட்டுல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. இன்னைக்கு பேச சொன்ன வார்த்தை இதுதான். அவர்களுக்கு கேடு வரும். கேடுன்னா ஆபத்து வரும். இந்த வசனம் கேட்கும்போது ஆமாப்பா என் வாழ்க்கையில கேடுலாம் வந்துட்டு நான் இனிமேல் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டா பரவாயில்ல. இல்ல இல்ல நாங்க எந்த மெசேஜ் கேட்டாலும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி துணிகரமா வாழ்ந்தால் கேடு வருமா? அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கேடு வரும்னா ஆபத்து வரும் அப்படிங்கிறது. பிசாசு எந்த நேரத்துல ஏன் வரான்னு தெரியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம். எனக்கு விரோதமா ரெண்டகம் பண்ணினார்கள். அடுத்தாப்புல என்ன கம்ப்ளைண்ட் வைக்காருன்னா, எனக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். சட்டத்தை மீறுறாங்க, புரட்சி செய்யறாங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது, கலகம் செய்யும் போது அந்த வீட்டுல பிரச்சனை வருமா வராதா? ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சைக்கு போயிட்டு வந்துருவாங்க. நைட்டு உட்காந்து வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
காலையில சர்ச்சுக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அழகா எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நற்கரம் எடுத்திருப்பாங்க. எல்லாம் நடக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து வரும் பார்த்தா, மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய சண்டை, பழைய பேச்சு, பழைய கோபம், பழைய எரிச்சலு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆவி? கலகம் செய்ற ஆவி. வீட்ல வந்து இருக்கும்போது ஒரே சண்டை தான் இருக்கும். எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள், கலகம் செய்தார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும், அவர் அழகா நம்மள அழகா மீட்டு எடுக்கிறாரு. மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள். இப்ப அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன வைக்கிறார்னா, அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுறாங்கப்பா. உண்மையே இல்ல. நான் தான் மீட்டு எடுக்கேன். நான் தான் அழகா பாதுகாக்கிறேன். 24 மணி நேரம் நான் தான் கிருபை தந்திருக்கேன். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமா சில குடும்பத்துல பொய் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி பொய் பேசுன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்கல்ல. அவங்க தான் அலைந்து திரியிறாங்கல்ல. அப்புறம் எப்படி பைபிள் வசனம் அவங்களுக்கு அதுல எவ்வளவு ஆழமா இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. இப்ப நெறைய குடும்பத்துல நைட் நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமா, ஆமா. என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கு. நான் இவ்வளவுதான். நான் அப்படித்தான். அப்படின்னு இவங்களாவே உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அவர்கள் எனக்கு விரோதமா பொய் பேசுகிறார்கள். அதுல எனக்கு விரோதமா சொல்லி 2 தடவ சொல்லியிருக்காரு. இப்படிலாம் சொல்றாரு. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, இப்ப என்ன வேடிஸ் பண்றாரு? தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. படுக்கைகளில் அலறுகிற போது, இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடல. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, என் வாழ்க்கையில இவ்வளவுதான். சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இப்படியே வாழ்றேன். அப்படியே வாழ்றேன். அப்படின்னு இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்களே தவிர, படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் கர்த்தரை கூப்பிடலையாம். அப்ப என்ன வேதனையோடு சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளைகள் என்னைய கூப்பிட்டா நலமா இருக்குமே. நான் தானே உங்களை மீட்டு எடுத்தேன். நான் தானே உங்க ரட்சகர். நான் தானே உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களை நான் பாதுகாக்கிறேன். தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். மனுஷனா ஒரு குறை இருக்கும். ஆனால் நிறைவான ஆவியான நம்ம இதயத்துல வரணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடணும். அப்பா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. நான் ஒரு தனி மரமா இருக்கேன். சில வீட்ல எல்லாம் அம்மா, அப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு ஜெபக்குறிப்பு வரும். சில வீட்ல நான் விதவையா இருக்கேன். எனக்கு பிள்ளையே இல்ல. சில வீட்ல நான் முதியோர் இல்லத்துல இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் வெளிநாட்டுல தனிமையா இருக்கேன். எத்தனையோ சூழ்நிலை. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சரி. நம்ம வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒருவேளை நைட் நேரத்துல இன்னும் நம்மளை கர்த்தரை தேடாம இருந்தோம் என்றால், இந்த இரவு நேரத்துல தேடுங்க. உங்களுக்கு உடனே பதில் தருவார். அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இதெல்லாம் ஆவியானவர் உங்களோட பேசியிருந்தார் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கொள்ளணும்? நம்ம வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க தான் இந்த இரவு நேரம். அதனால வசனத்தை நம்ம தியானிக்கும் போது சில வார்த்தைகள்லாம் கடினமா இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது வழி விலகி போயிருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். அதனால இரவு நேரத்திலே இப்படிப்பட்ட செய்தியை நம்ம தியானிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட பேசும்போது, நம்ம எங்கெங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். அப்படி என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறார்.
அதனால் இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி தேடுங்க. ஏன்னா 24 மணி நேரம் இருக்கு. பாஸ்டரே ஜெபம் பண்ணுவார், பாஸ்டரே ஜெபம் பண்ணுவார் அப்படிம்பாங்க. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க? யோசித்து பாருங்க. அதனால் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்காருல்ல. ஒருவேளை ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பின் கர்த்தாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவிகளை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. கிருபையின் காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எத்தனையோ குடும்பத்தில் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தாங்க, சில குடும்பத்தில் ஓய்வு எடுக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. எல்லாவற்றையுமே தேவன் அறிவிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. மனம் திரும்பி கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்கள் காயப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோங்களோ எல்லா பலவீனத்தையும் நாம் நீக்கி, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அவசரப்படையில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கற்பத்தினையை ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்கணும் தாய்மல்லையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு பொண்ணாக தாங்கப்பா. நல்லபடியாக திருமணத்தை கர்த்தர் முடித்து வைங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இயேசு கிறிஸ்துங்க ராஜா எங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம். எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வாங்க, சமாதானத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, கிருபையை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி குடும்பம் ரட்சிக்கப்படணும். பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, அதை கிருபை செய்யுங்க. அதிகால வெளியில் உங்களுடைய பதவியில் கண்வழிக்கு அதை கிருபை செய்யுங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படிங்கும். சில குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனை கர்த்தரே ஒரு முடிவு தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கெல்லாம் நாங்கள் கடன் வாங்கியிருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. நைட் நேரத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, தனிமையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, வேறு வேறு இடத்துல வேலை பார்க்குறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிபங்க நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸில் ஜெபிக்கிறாங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாங்க, நைட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் நிறைய இடத்துல வேலை பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற கஞ்சா பழக்கமோ, சிகரெட் பழக்கமோ, புகையிலையோ, மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையோ, அசுத்தமான பாவத்திலையோ, தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ போய் சிக்கிக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலையடைங்க. கர்த்தருடைய கரத்தில் எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணித்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரோம். இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்தில் செய்தி கேட்டு தாழ்த்துனாங்கப்பா. 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வச்சிருங்க, ஆசீர்வச்சிருங்க, ஆசீர்வச்சிருங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வீடு கட்ட தடை, எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம் மைவிடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தினமும் ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். 40 நாள் உபவாச நாட்களிலே சிலுவை தியானம், 40 தியானம் உபவாச நாட்களுக்காக பேசி கொண்டிருக்கிறோம். இது போக உபவாச நாட்களில் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று அதையும் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.